வணக்கம் மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பேரு மெட்ரோ. தங்களுக்குன்னு ஒரு பெண் குழந்தை இருந்தாலும், வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம வாழ்ந்துட்டுருக்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் வாழ்க்கையில திடீர்னு ஒரு திருப்பம் வருது. அந்த திருப்பம் மூலமா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா? இல்லையா? அப்படின்ற சொல்றது தான் இந்த படம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்திலே ஒரு டனல காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு தாத்தா டார்ச் அடிச்சு எல்லாம் சரியா இருக்கா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு டனலுக்கு வெளியே இருக்க சிட்டியை காட்டிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வீட்டில் ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்தா ஹீரோவோட முகம் டிஸ்பிளேல வருது. இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப பரபரப்பாக உட்காந்து ஏன் நம்ம ஒய்ஃப் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு நர்ஸ் வந்து, சார் அர்ஜென்ட்டான கேஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோ கிளம்பி போகிறாரு. அந்த ஆளோட வாய்க்குள்ளே ஏதோ ஒன்று மாட்டியிருக்கும் போல இருக்குது. டாக்டர் ரொம்பலாம் யோசிக்கலை. மேலே இருக்கும் இல்லையா சர்ஜரி லைட்டு, அதை அப்படியே டவுன் பண்ணி வாயில் என்னமோ மாட்டியிருக்கத எடுத்துடுறாரு. இப்போ மூச்சு விட முடியுதா? எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அப்படின்னு சொல்லும்போது தான் ஹீரோவுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. சைடு கூட உட்காந்துருக்காங்க. உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எதிர்காலத்தை பற்றி. இந்த சைடு என்னமோ நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி டயலாக்லாம் எடுத்து விட்டுட்ருக்காரு. இப்போ ஒரு பையனை காப்பாற்றினார் இல்லையா டாக்டரு, அவங்களோட அம்மா வராங்க. டாக்டரை பற்றி பேசணும்னு. என்ன பேசணும்னு கேட்குறாரு. கையில் கொண்டு வந்த கவரை தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துலேயே வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் தான் ஃபோன் எடுக்கலை, ஏதாவது ஆறுதலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அதை வாங்கிக்கிறாரு. சைடு ஹீரோயினை விடுற மாதிரி இல்லை, என் கூட இன்னும் இரு அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் தணலில் தாத்தா என்னமோ லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தண்ணியை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. இப்போ காலையில் 4:31 அந்த டைமை காட்டிட்டு நமக்கு அதோட ஆஃபீஸாக காட்டுறாங்க. இங்கே ஒரு பையன் லேட்டாக வரான். என்னடா அப்படின்னு சொன்னால் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கட் பண்ண அடுத்த சீனே நம்ம தாத்தா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி தணலில் ஏதோ லீக் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே, ரீடிங்லலாம் கரெக்டாக தானே காட்டுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. இல்லைங்க, நான் உள்ளேயே போய் செக் பண்ணி பார்த்தேன், அந்த தண்ணியில் ஏதோ வாடை அடிக்குது, நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லும்போது அந்த சின்ன பையன் திரும்பி பார்க்குறான். தாத்தா சொன்னதை நம்பாத ஆஃபீஸர் பக்கத்தில் கூப்பிட்டு, என்ன காலையிலே ஊற்றிட்டியா, ஊது அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா இதில் ரொம்ப கடுப்பாயிடுறாரு. பக்கத்திலே போய் நல்ல காற்றை இழுத்து அவர் முகத்திலே விடுறாரு. பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நான் இன்றைக்கி நேத்தா அதில் செக்யூரிட்டியாக இருக்கேன், சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மேலே கிளம்பு, இருந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் அவரை வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதில் உட்காந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லெசன் எடுத்துகிட்ருக்காரு. இவர் இப்போ தான் புதுசாக வந்திருப்பார் போல இருக்குது. இதுதான் ஹாரன், இதுதான் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த நம்ம தாத்தாவை பார்த்து இந்த ஆஃபீஸர் கொஞ்சம் நல்லாவே பேசுகிறாரு. அதாவது டிரைவர். இவர்கிட்ட அந்த புது பையன், இங்கே ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்காமே, எங்கே இருக்குது அது அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டிரைவர் சொல்கிறாரு. ஆனால் தாத்தா சொல்கிறாரு, அப்படி ஒன்று இருக்குது, ஆனால் அதை எவனும் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போகிறாரு. இந்த டிரைவர் தாத்தா காலையில் ஊற்றிட்டானா அப்படின்ற மாதிரியே பார்க்குறாரு. இப்போது மெட்ரோ ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கும் ரெடியாக இருக்குது. அப்போது உள்ள அந்த வால்வெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து லீக்கேஜ் ஆகிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் சின்ன பொண்ணு இருக்கா. அப்படியே முறைச்சி அவரை பார்க்குறா. ஹீரோ வந்து தன்னோட கோட்டெல்லாம் கழட்டி வைக்கிறாரு. குட்டி பொண்ணு டேப்பை ஓப்பன் பண்ணுறா. தண்ணி ஒரு மாதிரி விசுக்கு விசுக்குன்னு வருது. பயந்துட்டு பொண்ணு டேப்பை ஆஃப் பண்ணிடுறா. ஏன்பா இன்னும் அம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அப்பாட்ட கேட்குறா. அவருக்கு தெரிஞ்சாதானே பதில் சொல்கிறதுக்கு. அவர் அமைதியாக போயிடுறாரு. சைடு நம்ம தாத்தா இருக்கிற சில்லறை எல்லாம் கொடுத்து எனக்கு அந்த பாட்டில் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் காசு பத்தலைன்னு சொல்லி கடைக்காரம்மா சொல்லுது. அப்போ இன்னொரு பொண்ணு வரா. அவள் மீதி காசை கொடுத்துட்டு இப்போ எடு அப்படின்னு சொல்லும்போது எடுத்து கொடுத்துட்டு அந்த கடைக்கார பொண்ணு 2 சேர்ந்துருக்கு பாரு அப்படின்ற மாதிரி பார்க்குறா. அடுத்து ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவும் பொண்ணும் சாப்பிட்டு ரெடி ஆகுறாங்க. சாப்பிடும்போது கூட பொண்ணு அம்மாவை பற்றி தான் கேட்குறா. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. எனக்கு என்ன தெரியும், சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கோவமாக காஃபி கப்பை கீழே வைக்கிறாரு. பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுறா. கழுத்தில் ஒரு டாலர் மாதிரி இருக்குது, இது யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறா. இன்னும் கடுப்பேற்றணும்னே பக்கத்து வீட்டுக்காரன் வண்டியை கொண்டு வந்து இவங்க காரை எடுக்க முடியாத மாதிரி முன்னாடி போட்டுடுறான். ஹீரோவோட பொண்ணுக்கு இன்னும் கடுப்பாயிருது. சைடு ஹீரோவனை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. காரில் உட்காந்துருக்க ஹீரோ காரை எடுக்க முடியாதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுமா வரட்டும்னு சொல்கிறாரு. ஆனால் பொறுமை இல்லை குட்டி பொண்ணுக்கு. போங்கப்பான்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறா. ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் அவளோட பேக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வராரு.
சொல்கிற மாதிரிலாம் சட்டுன்னு என் குழந்த அவரெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சைடு கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்தே தான் ஆகணும்னு சைடு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. நீ பேசுறியா இல்லை நான் பேசவா, இன்னைக்கு நானே பேசுகிறேன் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே காரை விடுறாரு. கோவமாக இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. பரவாயில்லையே, வீடெல்லாம் நீட்டாக இருக்குது, இந்த வேலையெல்லாம் நீ தான் செய்வியா இல்லை அவன் செய்வானா அப்படின்னு கேட்குறாரு சைடு. அவர் தான் செய்வார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆம்பளை மாதிரியே அவனுக்கு இருக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக சொல்கிறாரு. அவரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்பட்டு கத்துறாங்க. இவர் உடனே சரி சரி நான் அவனை பற்றியெல்லாம் பேசலை, நீ எப்படியாவது என் கூட வந்துடு, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வலியிறாரு. பொறுமையாக சொல்லி எடுத்து புரிய வைக்கிறேன் அவருக்கு, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சைடு அனுப்பி வச்சுட்டு வீடை பார்க்குறாங்க. ஹீரோவும் பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க முகத்தில் ஒரு ஸ்மைல் வருது, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணனால வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ரெடியாகி அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு இங்கே தான் வராரு. இந்த ஸ்டேஷன் வாசல்லையே தாத்தாவும் அந்த பொண்ணும் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தயாராகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர், என்ன காலையிலே 2 பேரும் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பிடிக்கிறாரு. அதில் அந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஸ்டேஷனுக்குள்ளே ஓடி வராங்க. இந்த சைடோட காரும் ரிப்பேர் ஆகிடுது போல இருக்குது. இவரும் ஸ்டேஷனுக்குள்ளே தான் வராரு. ஸ்டேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளம்பி வெளியே வருது. இங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா, அதை ஒரு பையன் க்யூட்டாக ஃபோட்டோ எடுக்கிறான். ஹீரோ தான் பொண்ணோட ட்ரெயின்குள்ளே ஏறிட்டார். அந்த மெட்ரோ ட்ரெயினில் இருக்க ஆஃபீஸர் அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. என்னென்னா நான் இனிமேலேருந்து சாப்பாடு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிவிட்டு வச்சிடுறாரு. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் பார்த்ததெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனால் இவர் தான் லூஸுன்னு நினச்சி அந்த ஆஃபீஸர் ஜெயிலுக்குள்ளே தள்ளி கதவை சத்திடுறாரு. இதே ட்ரெயினில் தான் சைடும் ஏறியிருக்காரு மக்களே. ஹீரோ கூட பொண்ணு பேசாமலே வரா இல்லையா, ஒரு அம்மா வந்து டாக் வச்சுருக்காங்க, அதை பற்றி விசாரிக்கிறாரு. பொண்ணு அப்படியே பார்த்துட்டு பேசாமையே உட்காந்துக்கிறா. இன்னொரு சைடு அந்த க்யூட்டான பையன் க்யூட்டான பொண்ணுக்கிட்ட எப்படியாவது பேசி இது பண்ணலான்னு பார்க்குறான். அந்த பொண்ணு கண்டுக்க மாட்டேங்கிறா. இப்போது ஒரு புக்கவே மைக் மாதிரி மாற்றி இப்போது ஒரு புது ஸ்டேஷன் வரப்போகுது, பேய் ஸ்டேஷன், நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை தான் பார்க்குறான். அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறான். ஸ்டேஷன் வந்தோடனே பாருங்கள் இதுதான் அந்த ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு அந்த பொண்ணு பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிறான். மெட்ரோ ட்ரெயினை இயக்கிட்டு இருக்க அந்த ஆஃபீஸர் எதிர்த்த வர ஒரு பெரிய அலையை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. பிரேக் போடலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி வந்து ட்ரெயின் மேலே அடிச்சிருது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வீட்டில் இருந்தால் தீப்பொறி வருது. எல்லாமே கொலாப்ஸ் ஆகி காயம்பட்டு கீழே விழுகிறாங்க. ஹீரோ மேலே ஒருத்தர் வந்து விழுவார் பாருங்க, அது அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. பார்த்தா நம்ம மேலே விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக அந்த ட்ரெயின் மேலே ஏறிடுது. திடீர்னு ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. இப்போது அவருக்கு கடைசியாக நடந்த அந்த சம்பவம் ஞாபகம் வருது. அப்போ மேலே ஒருத்தர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்ப ரொம்ப இது பண்ணி எப்படியோ தள்ளி விட்டு எந்திரிச்சு தான் பொண்ணை தான் தேடுறாரு. பொண்ணுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்கோம். அந்த அம்மா பார்க்குறாரு. அந்த அம்மா பிடிச்சி உயிருக்கான்னு பார்த்து தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டால் அந்த அம்மா போய் உட்காந்து பழையபடி புக்கை திறந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்குது. என்ன மனுஷியோ. அடுத்து ஹீரோ தான் பொண்ணை தான் தேடுறாரு. இந்த சைடும் யாரையோ தேடுறாரு. இந்த சூழ்நிலையில் கூட ஒரு திருடன் வந்து அவங்கவுங்க கையில் காலில் இருக்கிறதெல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பையன் பார்க்கவும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க சொல்லி வாட்சை கழட்டிட்டு அப்படியே ஆகி கிளம்பிடுறான். ஹீரோ ஒரு வழியாக தான் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. போனோடனே மூச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே பக்கத்தில் போகிறாரு. ஒருத்தன் திடீர்னு பின்னாடி இருந்து வந்து ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறான். அப்போ சைடு தான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் எதுக்கு அவர் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அவன் அடித்து பற்றி விடுறாரு. ரொம்ப பயந்துக்கிட்டே பக்கத்தில் போய் தான் பொண்ணோட பேரை சொல்கிறாரு. அசைவே இல்லை. 2வது தடவை கூப்பிடுறாரு. அப்போ அப்பான்னு சவுண்டு வருது. அப்போ தான் உயிரே வருது ஹீரோவுக்கு. பொண்ணை சுற்றி நிறைய பொருள் எல்லாம் கிடக்கு. அதெல்லாம் மெதுவாக எடுக்கிறாரு. சைடும் ஹெல்ப் பண்ணுறான். அப்படி பொண்ணை தூக்கிக்கிறாரு. இதெல்லாம் தெரியாத ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. மெட்ரோ செக்கிங் ஆஃபீஸை காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ ஃப்ரீக்குவென்சி வேறு மாதிரி வர மாதிரி இருக்குது. அந்த ஆஃபீஸர் பார்த்துட்ருக்காரு. இங்கே இந்த பையன் மீட்டர்லலாம் எக்கு தப்பாக ரீடிங் காட்டுறத பார்த்துட்றான். உடனே ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறான். அவரும் பார்த்துட்டு ட்ரெயினை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு. இந்த சைடு இன்னொரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு அப்டேட் வருது. எல்லாமே தயாராக இருக்கா, உள்ள ரீடிங் தப்பாக காட்டுதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இங்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆஃபீஸர் அப்டேட் கொடுக்குறாரு. இல்லை நீங்கள் ட்ரெயினை கொஞ்சம் வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாப்ஸ் ஆன ட்ரெயினை காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கார். அவர் கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு போல இருக்குது. அவருக்கு ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட தன்னோட வாழ்க்கையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க.
டனலுக்குள்ளே போக கிளம்ப தயாராக இருக்க ட்ரெயினுக்குள்ளே இருக்க மக்களை காட்டுறாங்க. "என்னையா இன்னும் ட்ரெயின் எடுக்காமல் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு நிலமை புரியாமல் அவங்க பெனாத்திட்டு இருக்காங்க. ஹெட் ஆஃபீஸில் இருக்க ஆஃபீஸர் ஒருத்தர் காட்டுறாங்க. அவரும் ரீடிங்லாம் எக்கு தப்பா போயிட்டுருக்கத பார்க்குறாரு. டனலுக்குள்ளே இருந்து தண்ணி வரத இந்த ஆஃபீஸர் பார்த்துடுறாரு. வேற வழியே இல்லை, நாம ட்ரெயினை வெளியே எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணிட்டு ட்ரெயினை வெளியே எடுக்கிறாரு. உள்ளே இருக்கவங்கெல்லாம் அப்படியே ஜர்க் ஆகுறாங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. கொலாப்ஸ் ஆன ட்ரெயினை காட்டுறாங்க. அது இன்னும் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா தண்ணி வந்துட்டே இருக்கு இல்லையா கடல் மட்டத்துலேருந்து. அதனால் ரொம்ப கொலாப்ஸ் ஆகுது. உள்ளே அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளுக்கு வீசிங் இருக்கும் போல இருக்குது. மூச்சுடவே ரொம்ப சிரமப்படுறா. அப்போ அந்த பையன்தான் அடிபட்ட நிலமையிலையும் அவளுக்கு அந்த இன்ஹேலரை தேடி கொடுக்குறான். குட்டி பொண்ணு அந்த பாட்டி இறந்து போனனால டாகை தூக்கி தன்னை கூட வச்சுக்கிறா. இதை பார்த்து அந்த சைடு டாகை வாங்கி அப்படியே கொஞ்சிற மாதிரி கொஞ்சி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுடுறான் லூசு பையன். வருதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கா மக்களே. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன். அப்புறம் அந்த டாகை போய் வா வா அப்படின்னு கூப்பிட்டு அது வருமா? அவன்கிட்டருந்து தப்பிச்சு போக தான் பார்க்குது. அப்படி இருந்து தூக்கிடுறான். தூக்கி கொண்டு போய் பொண்ணுக்கிட்டே கொடுத்துட்றான். பசங்க 2 பேரும் எப்படியாவது தப்பிச்சு போகலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. சைடில் இறங்குறாங்க. அப்போது திடீர்னு ட்ரெயின் வந்து சைடில் அப்படியே உரசுது. இதுக்குள்ளே இருந்தால் நீ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மேலேற்றி விட்டுறான். ஆனால் இவனால் வர முடியல. அந்த பொண்ணு இவன் இல்லாமல் போக மாட்டேங்குது. மேலே தூக்க பார்க்குது, முடியலை. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நீ முதல்ல தப்பிச்சு போயிடு, என்னை பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு, இல்லை நீ இல்லாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தம் கட்டி அவனை உள்ளே இழுத்துடுறான். பேர் தப்பிச்சதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பக்கம் நகரோட முக்கிய புள்ளிகள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு. அந்த மெட்ரோ ஸ்டேஷனோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு டனல் இங்கே ஆரம்பத்திலே இங்கே தண்ணி வந்துடுச்சுன்னா மொத்தமாகவே ஸ்டேஷன் கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம மூடுறது தான் நல்லது. உள்ளே ஒரு ட்ரெயின் போயிருக்கு, இன்னொரு ட்ரெயினை வெளியே எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த ட்ரெயினில் இருக்க மக்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான் சொல்கிறார். மற்றவங்க எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷனை மூடலான்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே மீடியா ஆளுங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டு லைவாக கவர் பண்ண கேமராவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் அங்கேருந்து வந்து விரட்டி விடுறாங்க. அதில் ஒருத்தர் கிடச்சது வீணாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது கேமராமேன் சிரிச்சுக்கிட்டே தொப்பியை தூக்கி காட்டுறான். பார்த்தா அதுக்குள்ளே தான் அந்த டேப் இருக்குது. கொலாப்ஸ் ஆன ட்ரெயினை காட்டுறாங்க. தப்பிச்சவங்கெல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. சிக்னல் கிடைக்குமா வெளியே தகவல் சொல்கிறதுக்குன்னு பார்த்தா யாரோட ஃபோன்லேயுமே சிக்னல் இல்லை. ஹீரோயின் ஒரு முடிவோட தன்னோட பாஸ் கிட்ட போய், இனிமேல் நான் உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன், நான் வேலையை விட்டு போகிறேன், எனக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே மெட்ரோ ஸ்டேஷனில் ஆக்சிடெண்ட் ஆன விஷயத்தை பற்றி நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் தப்பிச்சு வந்த ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு, என்னோடய அம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு கேட்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தான் பொண்ணோட ஞாபகம் வருது. அப்படியே கீழே உட்காந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பாஸும் அங்கே வேலை பார்க்குற இன்னொரு கொலீக்ஸும் தான் ஹீரோயினை தேத்துறாங்க, ஒன்றும் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வெளியே வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, யாருமே எடுக்கலை. காரில் போயிட்டுருக்கும்போது கூட அவரை நம்பருக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆஃபீஸர்ஸ்லாம் கிளம்பி மெட்ரோ ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. மீட்பு பணிக்கு போகிறவங்கள பார்த்து, எப்படியாவது மிச்சம் இருக்கவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுங்க, ரொம்ப நேரம் உள்ளே இருக்காதீங்க, பார்க்குறவங்கள மட்டும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுங்க, ஸ்டேஷனை பூட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாங்க. கொலாப்ஸ் ஆன ட்ரெயினை காட்டுறாங்க. அது எப்படா நகரலான்னு ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிது. தப்பிச்சவங்க அப்பாடா இன்னியாவது வெளியே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அலை வருது. அதில் அந்த பொண்ணு மூழ்கிடுறா, தலையில் கர்ச்சீஃப் கட்டியிருக்க பொண்ணு. சைடு தான் அந்த பொண்ணை தூக்கி விடுறாரு. இல்லையே என்னை காப்பாற்றிட்டியே ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அலை வருது. எல்லாரும் பார்க்குறாங்க, போடுறா தப்பிச்சு ஓடுறான்னு சொல்லி எல்லாம் விறுவிறுன்னு ஓடுறாங்க. ஹீரோயின் கிளம்பி வந்தாங்க இல்லையா, ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாமாக இருக்குது, மாட்டிக்கிறாங்க. அப்படியே திருப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை அந்த சைடு திருப்புறாங்க. அங்கே பார்த்தா இன்னொரு காரோட மோதிடுறாங்க. வேகமாக வெளியே வராங்க. அந்த பையன் வந்து, ஏம்மா மோதிட்டு நீ பாட்டுக்கு போகிற, இது பணத்தை எடுத்து வச்சுட்டு போமா அப்படின்னு சொன்னால் ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு அவங்க பாட்டு ஓடிடுறாங்க. நல்லா வந்து சிக்கியிருக்கண்டான்னு சொல்லிட்டு இவன் வெறுத்து போய் நிற்கிறான். பெரிய அலையிலேருந்து தப்பிச்சு வந்த 7 பேரும் அப்படியே மெதுவாக பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ அந்த குண்டா இருக்கார் இல்லையா, அந்த ஆள் தான், என்னோடய ஒய்ஃப் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த ஸ்கார்ஃப் கட்டின பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு இந்தாச்சல்லாம் எடுத்துக்கோன்னு குட்டி பொண்ணுக்கு கொடுக்குறாங்க. குட்டி பொண்ணு எடுத்தோடனே அவள் வச்சுருக்க நாயும் இன்னொரு சாண்ட்விச்சை கவ்விட்டு ஓடிடுது. ஏய் நில்லு நில்லுன்னா அது நிற்காம ஓடுது. எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அது ஒரு குட்டியூண்டு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போய் நின்று சாப்பிட்டுட்ருக்கு. சைடு காதில் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த நின்றுட்டு இருந்த ட்ரெயின் தனியாக கலண்டு வெளியே வந்துட்டுருக்கு. பார்த்தோன்னே எல்லாம் அந்த சைடு கேப் இருந்துச்சுல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரையும் கூப்பிடுறாங்க, சாண்ட்விச் கொடுத்தவரேன். அவரை வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஒரு கடத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே படுத்துடுறாரு. ட்ரெயின் போயிடுது அவர் மேலே ஏறி.
அவளோட பொண்ணு கழுத்தில் ஒரு செயின் போட்டிருந்தா இல்லையா, அதில் இருக்க லைட்டை ஆன் பண்ணுறா. நல்ல வெளிச்சமாக இருக்குது, அது டார்ச் லைட் போல் இருக்குது. உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சைடு கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோ அவரை நோட்டீஸ் பண்ணுறாரு. நீ தானே வாங்கி கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாரு. முறைக்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் டிராஃபிக் ஜாம்குள்ளே புகுந்து ஓடி வந்துட்டுருக்காங்க தன்னோட பொண்ணையும் ஹஸ்பண்டையும் பார்க்குறதுக்காக. தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் எங்கே வழி இருக்குன்னு தேடி போகிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இடத்த விட்டு அசைய மாட்டுறாரு. கூப்பிட்டு பார்த்துட்டு பொண்ணும் அவங்க பின்னாடியே போகிற நேரம் வேறு வழி இல்லாமல் ஹீரோவும் அவங்க பின்னாடியே போகிறாரு. ஒரு இடத்துல கம்பி வச்சு வலை மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே நல்ல வெளிச்சம் இருக்குது. அப்போ அதை தாண்டி போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அந்த சைடு ஹீரோவோட பொண்ணை தூக்கிட்டு கத்த சொல்கிறாரு. கத்தி பார்க்குறாங்க. யாருக்கு அதுக்குமே கேட்கல. நேரம் பார்த்து தான் ஹீரோயின் அந்த பாதை வழியாக கடந்து போகிறாங்க. ஹீரோ குட்டியூண்டா ஒரு ஃபோனை மறைச்சி வச்சுருக்காரு. அதை எடுத்து பார்க்குறாரு. அதில் சிக்னல் இல்லை. அந்த வெளிச்சத்துக்கு மேலே நம்ம போனோன்னா கண்டிப்பாக சிக்னல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஹீரோயின் மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் இருக்க போலீஸ்கிட்ட என்னோட ஹஸ்பண்டும் பொண்ணும் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டுருக்காங்க. சர்வே வாயு உள்ளே வந்தாங்க இல்லையா 6 பேர், அந்த பாதை வழியாக தண்ணி உள்ளே திரும்ப வந்துட்டுருக்கு. இது தெரியாமல் இவங்க மேலே போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த கம்பியை எப்படியாவது பிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக 3 பேர் சேர்ந்து, அதாவது சைடு ஹீரோ அந்த இன்னொரு பையன் இருப்பான் இல்லையா, அவனும் சேர்ந்து 3 பேரும் மொத்தமாக சேர்ந்து இழுத்து எப்படியோ பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மேலே யாரை ஏற்றி விடலாம், அந்த குட்டி பாப்பாவை ஏற்றி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கார்ஃப் கட்டின பொண்ணு கேட்கும்போது சைடு வேகமாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒருத்தராக கைப்பிடிச்சி அந்த இன்னொரு பையன் இருப்பான் இல்லையா, அவனை தான் மேலே ஏற்றி சிக்னல் கிடைக்குதான்னு பார்க்க சொல்கிறாங்க. இவங்க இருக்க இடத்துல இருந்து மேலே ரோடு எவ்வளோ தூரம்னா இவ்வளோ தூரம் தாண்டி இவங்க குரல் கேட்கணும் மக்களே. ரெஸ்கியூ டீம் உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்க அங்கங்கே கிடக்கிறவங்கெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணி அவங்கள தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்ணுறாங்க. இளம் ஜோடி இருந்தாங்க இல்லையா, அதில் அந்த பொண்ணுக்கு மறுபடியும் வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது. அந்த பொண்ணு ரொம்ப இளைக்கிறா. இந்த பையன் நீ அதை எங்கே போட்ட அப்படின்னு கேட்குறான். உள்ளே நுழையும் போதே போட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பையன் அதை எடுக்கிறதுக்காக போகிறான், வேணான்னு சொல்கிறா. இருந்தாலும் இவளுக்காக திரும்ப போகிறான் அந்த பையன். உள்ளே எடுத்துடுறான். அந்நேரம் பார்த்து ஒரு டெட் பாடி இந்த மாதிரி முன்னாடி வந்தோடனே பையன் பயந்து போயிடுறான். பயத்தில் ஹீரோ பொண்ணு கொடுத்த அந்த டார்ச் லைட்டை அடியில் தவற விட்டுறான். எப்படி மேலே வர்றதுன்னு தெரியல. முட்டி அந்த தரைக்கிட்டேயே நிற்கிறான். ஸ்ப்ரே பாட்டிலும் லைட்டரும் உங்கள் கைக்கு கிடைக்கிது மக்களே, அதை வச்சு நெருப்பு உண்டாக்குறாங்க. அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த பையன் வருவான்னு. கடைசியாக ஸ்ப்ரே பாட்டிலும் தீர்ந்து போயிடுது. எல்லாரும் பயந்து போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த பையன் சட்டுன்னு உள்ளேருந்து எந்திரிக்கிறான். வெளியே வந்தோடனே முதல் வேலையாக அந்த இன்ஹேலரை தான் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட இந்த கொடுக்குறான். 2 பேர் அப்படியே காதல் பேஷை பேசுகிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த சீன். கேமரா பையன் என்னடா நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கழுகு மாதிரி காத்துட்ருக்கான். ஹீரோயின் போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட கெஞ்சிகிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து இவங்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, சிக்னல் கிடச்சிருது. ஹீரோயினுக்கு ஃபோன் வந்துடுது. சைடு தான் ஃபஸ்ட்டு பேசுகிறது. இந்த மாதிரி நாங்கள் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது. அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்கிட்ட சொன்னால், அப்படியெல்லாம் போக முடியாது, உள்ளே மீட்புக்குள்ளே போயிருக்காங்க, அவங்க காப்பாற்றிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பதில் சொல்கிறாரு. புதுசாக மெட்ரோ ட்ரெயினில் வேலைக்கு சேர்ந்தால இந்த பையன், அந்த டனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போயும் ஆஃபீஸரை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த ரிப்போர்ட்டர் ஒரு வேலை செய்கிறாரு. நிறைய ஐடியெல்லாம் வச்சுருப்பார் போல இருக்குது. அதுலேருந்து ஒரு போலீஸ் ஐடி எடுத்து காமிச்சு நான் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதாவது ஹீரோயினையும் அந்த பையனையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த பையன் டனல் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எந்த பாதைன்ற ரூட்டு மேப்பெல்லாம் அதில் காட்டுறான் கரெக்டாக. யாராவது இந்த டனல் வழியாக வரும்போது நம்மளை காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனேஜ் வழியாக தண்ணி அள்ளி இறச்சிட்ருக்காங்க. யாருக்குமே தெரியல. தண்ணி இந்த இடத்துக்குள்ளேயும் புகுந்து வந்துட்டனால இவங்களுக்கு வேறு வழி இல்லை. அப்படி இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு கடந்து போகிறாங்க. பார்த்து தான் ட்ரைனேஜை ஓப்பன் பண்ணி இவங்க பார்த்துட்ருக்குறாங்க. வச்சு போனவங்க எதிரும் புதிரமாக ஹீரோவும் அந்த சைடும் வேறு பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போது ஃபோனை பிடிங்கி பேசினா இல்லையா, அந்த கோவம் எல்லா கோவம் மொத்தமாக ஹீரோவுக்கு ஏறிடுது. பார்த்துக்கிட்டே இருக்கான். திடீர்னு கோவம் வந்து 2 பேரும் போட்டு மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மேலே தாண்டா தப்பு இருக்குது, நீ ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி நடந்திருந்தா எதுக்குடா உன் பொண்டாட்டி என்ன தேடி வர, நான் இல்லைனாலும் அந்த இடத்துல வேற ஒருத்தன் இருந்திருப்பான்டா, நீ தாண்டா சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைடு பேசவும் ரொம்ப கோவம் வந்துடுது ஹீரோவுக்கு. அப்படி கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்நேரம் பார்த்து ஸ்கார்ஃப் பொண்ணு தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிக்கிறா. ஹீரோவோட முகத்தை பார்த்துட்டு ஆன்னு கத்துறா. இந்த கத்தம் மீட்புக்குள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்க காது வரைக்கும் கேட்குது. ட்ரைனேஜை திறந்து பார்த்தவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த
இந்த பக்கம் தணலுக்குள்ளே காமிச்சா ஹீரோ கம்முன்னு உட்காந்துருக்காரு. பொண்ணு அவர் பக்கத்தில் வந்து ஏன்பா இப்படி கோவப்படுறீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பொண்ணை ஆதரவாக அணைச்சிக்கிறாரு. கரெக்டாக இதே நேரம் இந்த ரெஸ்கியூ டீமை சேர்ந்த 2 பேரும் வந்து லைட் அடித்து பார்க்குறாங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க. அப்போ குட்டி பொண்ணு கத்துறா, அப்பா யாரோ லைட் அடிக்கிறாங்கப்பான்னு. அவங்க லைட் அடித்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம குட்டி ஹீரோ நாய் கூட அங்கே இன்னும் உயிரோடு இருக்குப்பா. அங்கே போதாத நேரம் இந்நேரம் பார்த்து அந்த முட்டிக்கிட்டு நின்ன ட்ரெயின் மறுபடியும் தண்ணியில் தள்ளிக்கிட்டு இதே பக்கம்தான் வருது. காப்பாற்றிட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தவங்களும் இப்போ முடியாமல் இவங்களோட சேர்ந்து தத்தளிச்சிட்ருக்காங்க. அந்நேரம் வாக்கி டாக்கியில் சவுண்டு கேட்கவும் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ள தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு, டனலை எப்படியாவது மூடுங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் சொல்கிறாரு. சைடு வேகமாக அந்த வாக்கி டாக்கியை பிடுங்கி, நாங்கள் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றிட்டு மூடுங்க, மூடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ கடைசியாக அந்த ஆள்கிட்ட இருந்து பிடுங்கி வாக்கி டாக்கியை உடனே டனலை மூடுங்க, இல்லைன்னா தண்ணி எல்லாம் சிட்டிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துட்டு ஃபோனை தூக்கி போட்டுடுறாரு. அவர் சொன்ன அப்டேட்டை வச்சு அந்த டனலோட பாதையையும் இப்போ மூடிடுறாங்க. ஹீரோயின் சோகமாக தன்னோட ஹஸ்பண்டையும் பொண்ணையும் காப்பாற்ற முடியலையேன்னு உட்காந்துருக்கும்போது அந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஆஃபீஸர் வந்து சமாதானப்படுத்த பார்க்குறாரு. இவங்க கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ அந்த ட்ரைனேஜில் வந்து ஒரு சுத்தியலும் இன்னொரு ஒரு ஆயுதமும் வெளியே வரதை பார்க்குறாரு. இப்போ மக்கள் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே சத்தம் போடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. அப்டேட் உடனே மேலதிகாரிகளுக்கு போகுது. அதில் ஒரு ஆஃபீஸர் மட்டும், நான் சொன்னேன்ல எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடலான்னு, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெருமிதமாக சொல்கிறாரு. ஹீரோயினுக்கும் ஏதோ தோணுது, திரும்பி பார்க்குறாங்க. தான் பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது. உடனே ஓடி வராங்க, பொண்ணை உள்ளேருந்து காப்பாற்றிடுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, உணர்ச்சி பூர்வமான காட்சி இருக்குது, உடனே எடுறா அப்படின்னு சொல்லி கேமராவை இதில் பதிவு பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக ரெஸ்கியூ பண்ணி அனுப்புகிறாங்க. அதில் அந்த தாத்தா வந்து இந்த ஸ்கார்ஃப் பொண்ணை பார்த்தோன்னே வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் ஊற்றி கொடுக்குறாரு. இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி உயிர் தப்பிச்சு வந்த பொண்ணு சொல்கிறா. அந்த இடத்துக்கு வந்த ஆஃபீஸர் அதை வாங்கி குடிச்சிட்டு, இப்போ தான்ப்பா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதையும் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இளம் ஜோடியில் அந்த பையனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, ஆம்புலன்ஸில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கே வரா. நீ யாருமா அப்படின்னு கேட்கும்போது, நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாங்க 2 பேரும். ஹீரோவை கடைசியாக காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போது ஹீரோ திரும்பி அந்த சைடை பார்க்குறாரு. சைடு நக்கலாக சிரிச்சிட்டு ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் உடனே கோவமாக முகத்தை திருப்பிட்டு ஹீரோவை தான் பார்க்குறாங்க. சைடுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோ இன்னும் சைடு முகத்தையே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அவர் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஹீரோ கையை பிடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ உதறி விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கார். பொண்ணு ஏப்பா ஏப்பான்னு கேட்குறா, பதில் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் மறுபடியும் போய் பிடிக்கிறாங்க, மறுபடியும் உதறி விடுறாரு. அடிபட்டிருக்கு சார் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஃபேமிலியையும் ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. சைடு இதை பார்த்துக்கிட்டே காரில் ஏறுறாரு. ஆம்புலன்ஸில் ஏறாமல் ஹீரோ நின்றுட்டே இருக்கும்போது பொண்ணு தான் கம்பல் பண்ணுறா, வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ ஏறிடுறாரு. இதை பார்த்துட்டு சைடு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் முகத்தை பார்க்கும்போது அந்த சைடு சொன்னதான் ஞாபகம் வருது. நீயும் உன்னோட கடமையை செய்யலை, நான் இல்லைனாலும் வேறு யாராவது ஒருத்தன் அந்த இடத்துல இருந்திருப்பான்னு சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோவும் தன்னோட தப்பை ஒத்துக்கிறாரு. ஹீரோயினும் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு அப்படி கூனி குறுகி போய் உட்காந்துருக்காங்க. குட்டி பொண்ணு உங்கள் 2 பேர்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பார்க்குறா. கிளம்பி போன ஆம்புலன்ஸும் காரும் ஒரு நிமிஷம் நிற்கிது. எங்கடா கடைசியாக கதையை கொலாப்ஸ் பண்ணி விட்ருவாங்களோன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை மக்களே. டாகை அந்த பொண்ணு கூப்பிடுறா. அந்த காருக்குள்ளே இருந்து வெளியே ஏறி வருது. இந்த குட்டி ஹீரோ உள்ளே ஏறினோடனே ஆம்புலன்ஸ் அங்கேருந்து புறப்பட்டுருது. அப்படியே நமக்கு அமைதியான சிட்டியை காட்டுறாங்க. இதோட இந்த படத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது மக்களே, வாழ்நாளில் தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. ஆனால் அதுலேருந்து திருந்தி வாழணும். எல்லார் பக்கமும் தப்பு இருக்கும், திருந்தி வாழ்கிறது தான் மனுஷன். ஒரு தப்பு செய்கிறாங்கன்னா அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக வாழ்க்கையவே தூக்கி போட்டுறக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பொக்கிஷம். அதை நம்ம எப்படி வாழ்கிறோங்கிற இதில் தான் இருக்குது. நமக்காக இல்லைனாலும் நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து எடுத்த மாதிரி நிறைய குடும்பங்கள்லேயும் இதே மாதிரி முடிவெடுத்து நல்லபடியாக வாழ்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, உங்களுக்கு என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே மக்களே, அடுத்த படத்தில் சந்திக்கலாம். பாய்.